ஹாய் ஜீனியஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மானிட்டரை பற்றி. ஒரு மானிட்டர் பை பண்ணணுன்னா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மானிட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சைஸை தான் முதல்ல எல்லாருமே பார்த்துட்டு வாங்குறது. எனக்கு ஒரு 24 இன்ச் வேணும், எனக்கு ஒரு 27 இன்ச் வேணும், 32 இன்ச் வேணும், இதுதான் நம்ம கேட்குறது. இந்த 24, 27, 32 இது எல்லாமே அவங்களோட ஒர்க்கை டிபெண்ட் பண்ணி தான். எனக்கு வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் ஒர்க், நான் ஒரு எக்ஸல் வேர்ட் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு ஓகே, ஒரு 22, 24 எனஃப். எனக்கு வந்துட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன், ஸோ இது மாதிரி விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணுவேன், அவங்களுக்கு ஒரு 32, ஏன்னா அவங்களோட ஒர்க் அது மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு 32 இன்ச் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் சைஸை பொறுத்த வரைக்கும். சைஸ் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் பெருசாக போக லைக் 32 இன்ச்செலாம் நீங்கள் போடுறப்ப என்ன ஆகும்னா, உங்களோட சீட்டுக்கும் மானிட்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வியூ வந்துட்டு உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பேனலை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎஸ் டிஸ்பிளேன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த நான் ஐபிஎஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, சிம்பிள் ஐபிஎஸ் டிஸ்பிளே டெக்னாலஜியில் உள்ள அந்த மானிட்டரை நீங்கள் எந்த வியூலேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு இமேஜ் நல்லாவே தெரியும். இந்த ஐபிஎஸ் இல்லாத டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஷேடோ இருக்கும்.